நாளைக்கு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது. அது என்னெல்லான்னு பார்க்கலாம். ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு மஞ்சப்பொடி கலந்த தண்ணியை வாசலில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு தொடச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு தொடச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா தொடச்சிக்கோங்க. கோலம் மட்டும் போடவே கூடாது. நீங்கள் அமாவாசைக்கு தர்ப்பணம்லாம் பண்ணி காக்காக்கெல்லாம் சாதம் வச்ச பிறகு தான் நீங்கள் கோலமே போடணும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் நம்ம வேப்பிலை வைப்போம். நம்ம வேப்பிலையும் கொஞ்சம் பிரித்து வச்சா ரொம்ப நல்லது. அமாவாசைக்கு வேப்பிலையை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, வேப்பிலை ஒரு கொத்து பிரித்து வச்சுக்கலாம். முக்கியமாக மாவலை ஆடி அமாவாசைக்கு வாசலில் நம்ம இந்த வேப்பிலையும் மாவளையும் சேர்த்து கட்டலாம். மாவளையும் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். பாருங்கள், மாவளையும் வேப்பிலையும் நல்லா இந்த கல்லுப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கிற தண்ணியில் நல்லா அலம்பிக்கலாம். இந்த மஞ்சப்பொடி கல்லுப்பு தண்ணியில் ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிக்கலாம். பாருங்கள், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அலம்பியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வாசலில் கட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் குலதெய்வ கோவில் மண், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி குங்கும மஞ்சள்லாம் வச்சுருக்கேன். அதோட இந்த வேப்பிலையும் மாவுளையும் சேர்த்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பித்தளை கிண்ணத்தில் தயிர் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக எள்ளு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த தயிர் சாதத்தில் கலந்து நம்ம காக்காவுக்கு போடலாம். படையல் வைக்காட்டியும் நீங்கள் சாதத்தோட இந்த தயிரையும் எண்ணெயும் கலந்து போட்டால் முன்னோர்களுக்கு அவ்வளோ நல்லது. இது எள்ளு இறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நைட்டே இந்த தயிரில் இந்த எள்ளை ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் நல்லா சூடாக சாதம் வடித்து காக்காவுக்கு இந்த தயிரோடு எள் கலந்து போடுங்க உங்கள் கையால். அதுவும் தயிரோடு எள் கலந்து வச்சா பித்திருக்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் முக்கியமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு செஞ்சால் அவ்வளோ நல்லது. அடுத்தது விளக்கு ஏற்றவே கூடாது. அன்றைக்கி எல்லா வேலையும் முடித்து தர்ப்பணம் முடித்து சமைச்சு படையெல்லாம் வச்ச பிறகு தான் விளக்கேற்றணும். அதை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ரெடி பண்ணி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். படையெல்லாம் போட்ட பிறகு தான் சுவாமிக்கு விளக்கே ஏற்றணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு சின்ன பாய், ஒரு கொடை, ஒரு பஞ்சபாத்த உதிரணி, சொம்பு, பாருங்கள், விசிறி, செருப்பு, முக்கியமாக வஸ்திரம், வேஷ்டி, அரிசி, உங்களுக்கு பிடிச்சது போர்வையோ தலகாணியோ இந்த மாதிரி பெட்ஷீட்டோ எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது இந்த ஒரு சின்ன தானம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. முன்னோர்களுக்கு ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க, வயசானவங்க, இல்லாதவங்க அவங்கள கூப்பிட்டு வயிறார ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஒரு தானப்பொருள்லாம் கொடுத்தீங்கன்னா
அவ்வளோ நல்லது. உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கடைசியில் இந்த பொருளையும் யாருக்காவது தானம் கொடுங்க. அப்படி உங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு கொடுக்க முடியலன்னா கோவிலில் போனீங்கன்னா நிறைய பேர் வெளியில் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது இதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். முக்கியமாக செருப்பு கொடுக்கலாம். பஞ்சபாத்த உதிரணி, சொம்பு, கொடை, இந்த மாதிரி ஒரு வேஷ்டி வஸ்திரம், அரிசி, பருப்பு, வெல்லம், எது வேணாலும் உங்கள்கிட்ட என்ன வசதி இருக்கோ நீங்கள் அதை கொடுக்கலாம். இந்த பொருள் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. முக்கியமாக இந்த பொருள்களை தானமாக கொடுங்க. ரொம்ப நல்லது ஆடி அமாவாசை அன்னைக்கு.